வெல்கம் டு MDG ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி துருவ் விக்ரம் ஹீரோவாக நடித்த பைசன் காலமாடன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா வாழைன்னு ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு அற்புதமான படம் பண்ணியிருந்தார். ஒரு லைஃப் பேஸ் பண்ணி அவரோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுத்திருந்தார் மாரி செல்வராஜ் வந்து. அது வந்து பார்த்துட்டு சரி, இப்போ பைசன் வந்து இன்னொரு பயோபிக் எடுக்க போகிறாரு. ஏற்கனவே எடுத்தது அவரோட பயோபிக். இப்போ வந்து மனத்தி கணேசன் சொல்லிட்டு இன்னொரு கபடி பிளேயரோட பயோபிக் எடுக்கிறாருன்றப்ப ஒரு சின்ன ஆர்வம் இருந்துச்சு, இந்த படத்தை எப்படி ஒரு ஹேண்டில் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. அதை தவிர்த்து ஒரு 2 லோக்கல் ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஜாதியை பேஸ் பண்ணி 2 லோக்கல் ரவுடிக்குள்ள சண்டை இருந்துச்சு. அதில் வந்து அமீரும் லாலும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அந்த கேரக்டரை இந்த கதைக்குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது வந்து தனி பிரச்சனை, இவர் கபடியில் வந்து ஜெயிச்சது தனி பிரச்சனை. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒன்று சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கும் வந்து இங்கே கிரெடிட் கொடுத்துருந்தாரு, அதுவும் நான் பார்த்தேன். அதான் ஆக்சுவலாக இங்கே பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா நம்ம துருவ் விக்ரம், அமீர், அனுபமா பரமேஸ்வரன், லாலு, ரஜிஷா விஜயன், பசுபதி எல்லாருமே அவங்களோட கொடுத்த கேரக்டர் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். அழகாக அந்த ப்ரெசன்டேஷன்லாம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தார் மாரி செல்வராஜ், அதை நான் குறை சொல்ல மாட்டேன். படத்தில் அந்த செட் ஒர்க்கு அப்புறம் மேக்கிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது, அதை நான் குறை சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சீன்ஸ் அங்கங்கே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பஸ் சீன் ஒன்று நல்லா பண்ணியிருப்பாரு. அப்புறம் அமீர் வந்து டைலாக் பேசுவார், அந்த சீன் நல்லாயிருக்கும். லால் ஒரு சீன் பண்ணுவார், அந்த சீன் நல்லாயிருக்கும். கபடி மேட்ச் வந்து லால் பார்த்துக்கிட்டு இருப்பார், அந்த சீன்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2-3 சீனில் வந்து துருவ் வந்து நல்லாவே நடிச்சிருப்பார். பசுபதி வந்து ஒரு சீனில் வந்து துருவை காப்பாற்றி விடுவார், அந்த சீன் நல்லாயிருக்கும். அது மாதிரி அங்கங்கே சீன்ஸ் வந்து சூப்பராக எடுத்து வச்சுருந்தார் மாரி செல்வராஜ், அதை நான் பாராட்டுவேன். இங்கே மெயினாக இதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பேச போகிறேன். இங்கே மெயினாக மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளாட் ஏகப்பட்டது கதையில் வந்துக்கிட்டே இருக்குது. கதைக்கு தேவை இருக்கிற சப்ளாட் வச்சா பரவாயில்ல, கதைக்கு தேவையில்லாமல் ஏகப்பட்ட சப்ளாட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அது கரெக்டாக க்ளோஸும் பண்ணி வைக்கல. ரஜிஷா விஜயனுக்கு ஒரு சப்ளாட் இருக்கும், அனுபமா பரமேஸ்வரனுக்கும் இவருக்கும் ஒரு சப்ளாட் இருக்கும், அமீருக்கும் லாலுக்கும் ஒரு சப்ளாட் இருக்கும். அப்புறம் அந்த மாடசாமின்னு சொல்லிட்டு ஒரு சாமி காமிப்பாங்க, அந்த காலமாடான், அதுக்கு ஒரு சப்ளாட் இருக்கும். மாதிரி ஏகப்பட்ட சப்ளாட் இந்த கதைக்குள்ளே வந்து சொருகி விட்டுருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எதுவுமே இதில் ப்ராப்பராக இல்லை. அதான் அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டா அமீரும் சரி லாலுக்கும் சரி 2 பேரோட குட்டையும் காமிச்சிருப்பாங்க, பேட்டையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு நியூட்ரலாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு, அதை நான் ரொம்ப இது பண்ணுவேன். ஏன்னா இப்போ இவங்களோட கேஸ்ட்டில் மட்டும்தான் நல்லவங்களை காட்டுறாங்க, மேல் இதில் வந்து நல்லவே காட்ட மாட்டுறாரு மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருதுல்ல. அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பதிலாக இருந்துச்சு. ஏன்னா லால் கேரக்டர் வந்து ஒரு உயர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஆளாக இருக்கும், ஆனால் ஒரு நல்லவராக இருப்பார். அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தேன். ஆனால் அவர் கேங்ஸ்டர் தான். அதான் இதுலேயும் நல்லவங்க, கொஞ்சம் நல்லது பண்ணுறவங்க இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சது எனக்கு பிடிச்சது. அதான் இதை வந்து பரியேறும் பெருமாள், வாழை இந்த படத்துக்கு அப்புறம் காமிச்சிருக்காரு. அது ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கொஞ்சம் பாராட்டுவேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் ஃப்ளாவாக பார்த்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் ட்ராக் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இவங்க துருவுக்கும் அனுபமாவுக்கும் வந்து இவர் வயசில் பெரியவங்க, அனுபமா ஒரு சின்னவர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே ரீசனபிளாக இல்லை, கதைக்கும் ஒட்டலை. அதை வச்சு ஆனால் அமீர் வந்து அதுக்கு ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க, அந்த சீன் நல்லாயிருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையும் தாண்டியே வந்து இது பண்ணியிருக்கான். நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கிற ஜாதி பிரச்சனைலாம் காமிச்சு பேசியிருந்தாங்களா, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அதுக்கு வந்து நம்ம அமீர் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார், அது வந்து ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட அந்த தீக்குளுத்தி பாட்டு மட்டும் எனக்கு பிடிச்சது. மிச்சபடி பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங்ஸ் எதுவுமே எனக்கு பெருசாக ஒட்டலை. வேறு ஏதாச்சும் நல்ல மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்கலாம், மாறி ஏன் இவரை போட்டார்னு சொல்லிட்டு தெரில. அதே மாதிரி இங்கே அரசியலாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒடுக்கப்படுற அரசியலுக்கு வந்து நான் இங்கே எதிரானவன் கிடையாது. அது தாராளமாக இன்னும் நிறைய படம் வரணும், அதை நான் குறை சொல்ல மாட்டேன். இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு வாய் வழியாக தான் சொல்கிறாருன்னு தவிர சீனில் உணர்த்த மாட்டுறாரு. வாழை படத்தில், பரியேறும் பெருமாள் படத்தில் பண்ணது, கர்ணன் படத்தில் பண்ண மாதிரி சீனாக உணர்த்தாமல் இதில் வெறும் வாயில் டைலாக்லாம் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கே போனாலும் ஓடிக்கிட்டு இருக்கணும், யார் நல்லதும் யார் கெட்டவனே தெரியல, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு துருவ் விக்ரம் சொல்லுவார். இப்போ தானே வந்தேன், இதுதான் என் வீடு, இந்த வீடை விட்டு நான் எதுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு துருவ் விக்ரம் கேட்பாரு. அதெல்லாம் வந்து வாயில் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒடுக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வாயில் தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சீனா ரெஜிஸ்டர் பண்ணணும்ல, சீனா காமிக்காமல் எல்லாம் வாயில் சொல்லும்போது ஒரு மாதிரி இம்பாக்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அந்த ஒரு இம்பாக்டே கிரியேட் ஆகலை பார்க்கும்போது படத்தில். என்னடா டைலாக்காக வந்துக்கிட்டு இருக்கு,
இந்த புக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு சீனு ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் மேஜர் ஃப்ளாவாக எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி இந்த துருவ் விக்ரம் கபடி ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவரோட இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஓகே. ஆனால் மிச்சப்படி மீதி பிளேயர்ஸ்லாம் கபடி விளையாடுவாங்களா அதெல்லாம் காமிக்கவே இல்லை. யார் கபடி விளையாடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கல. சும்மா மாண்டேஜ் ஷாட்ஸாக அங்கங்கே கட் பண்ணி வச்சிருக்காரு மாதிரி சொல்கிறாரு வந்து. அதை வந்து அழகாக நம்ம கோர்த்து அழகாக அந்த ஒரு கபடி மேட்ச் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓப்பனிங்கில் ஒரு மேட்ச் விளையாடுவார், அதுக்கப்புறம் நடுவில் லால் ஊரில் வந்து ஒரு மேட்ச் போடுவார். அது மட்டும்தான் ஓரளவுக்கு கபடி மேட்சாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தவிர கிளைமேக்ஸ்லாம் கிட்டத்தட்ட இந்த கபடி மேட்ச்லாம் நீங்கள் பார்க்கும்போது ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், இது மாதிரி தான் நடக்க போகுது, இது மாதிரி தான் முடிய போகுதுன்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வீக்காக இருந்தது இந்த கிளைமேக்ஸ் கபடி மேட்ச்லாம். இந்தியாவுக்காக விளையாடுறாருன்னு சொல்கிறாங்க, நமக்கு எந்த ஒரு ப்ரைடு எந்த ஒரு பேட்ரியாட்டிக்லாம் எதுவுமே ஃபீல் ஆகல. ஒரு மாதிரி வீக்காக பண்ணியிருந்தார் இந்த கிளைமேக்ஸ், எனக்கு செட் ஆகலை. அதான் அதே மாதிரி இன்னொரு ஒரு கேங்ஸ்டர் வந்து சாவர மாதிரி இருக்கும். இந்த 2 கேங்ஸ்டர் லால் அமீர் 2 பேரில் ஒருத்தர் சாவர மாதிரி இருக்கும். அவங்க சாவர சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளீஷாவாக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து வீட்டுக்குள்ளே போட்டு கதவை சாத்திடுவாங்க. கதவை சாத்தினதுக்கப்புறம் ஒருத்தன் கத்துன உடனே இந்த ஒரு கேரக்டர் செத்து போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப கிளீஷேவாக இருந்துச்சு. மாரி செல்வராஜ் படத்தில் கிளீஷேலாம் இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா மாமன்னனில் கூட உங்களுக்கு கிளீஷேலாம் இல்லாமல் இந்த ஃபாஃபா கேரக்டர் இது இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேவாக வீக்காக இருக்குன்னு தவிர கிளீஷேலாம் இருக்காது உங்களுக்கு மாமன்னன் படத்தில். இல்லை கிளீஷேலாம் ஆட் பண்ணி வச்சிருக்காருங்க. எனக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. நான் மாரி செல்வராஜ் படத்தில் கிளீஷேவான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடுச்சு ஆக்சுவலாக எனக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க மாதிரி. ஏன்னா ஒரு நல்ல டேரக்டர் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் வந்து படுத்துடக்கூடாது. நல்ல கருத்து சொல்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் வீக்கான ரேட்டிங் தான் இந்த படத்தில், ஆவரேஜான படம் தான். மாமன்னனோட கம்பேர் பண்ணிங்கன்னா வீக்கு தான் என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் தோக்கக்கூடாது. ஏன்னா இது இல்லைன்னா நான் டக்குன்னு நாளைக்கு வாழை மாதிரி ஒரு கிரவுண்டடாக ஒரு படம் ஹிட்டு கொடுத்துருவாரு மாறி வந்து. அதனால் ஒரு படுக்கக்கூடாது. ஓரளவுக்காச்சும் இந்த படம் ஓடணுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். துருவ் விக்ரம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நடிப்பு இம்ப்ரூவ் பண்ணணும். நல்லா தான் நடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஒரு சில சீன்லாம் பார்த்து நல்லா நடித்தா இன்னும் நல்லா வரலாம் துருவ் விக்ரம். அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்தடுத்த படம் பார்த்து நல்லா எடுப்பார்னு நான் எதிர்பார்க்குறேன். மாறிக்கிட்ட தனுஷ் படம் வருது, அப்புறம் கார்த்தி படம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ரிவ்யூ. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் பைசன் பற்றி. பைசன் காலமாடனோட ரிவ்யூ எனக்கு இவ்வளோதான். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லலாம். நன்றி.